Hey guys, welcome to Lpd Ideas. நான் உங்களை பிரியதர்ஷினி and இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேத்திக்கோட வீடியோவோட கண்டினியூவேஷன். ஸோ அதை பார்க்காதவங்க ப்ரிப்போசிஷன் எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், மெட்டீரியல்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு பிக் சைஸ் சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி ஒட்ட முடியுதோ ஒட்டுங்க. இல்லை நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரையலாம். ஸோ தனித்தனியாகவும் காட்டலாம், இல்லை ஒரு சார்ட்டில் ஒரு 4 பிக்சர் காட்டுற மாதிரி கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். பட் நல்லா கலர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இன்ட்ரோடக்ஷன், மோட்டிவேஷன், கொஷின்ஸ் கேட்குறது தான் ரொம்ப முக்கியம். அதுலேயே நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்கிறத ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சார்ட் யூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கார்டு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மெஷர்மெண்ட் உண்டு, நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பற்றிலாம். ஸோ அந்த இதில் ஒன்று ஒன்று இந்த மாதிரி தனித்தனியாக பிக்சரோடு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளானல் போர்டு இருக்குது. ஸோ அதில் பிக்சர்ஸை கட் பண்ணி கூட ஒட்ட வைக்கலாம். அதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் கட் அவுட் இருக்குது. கட் அவுட் கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அதை ஷோ பண்ணலாம். ப்ளக் கார்டு இருக்குது. அண்ட் வந்துட்டு இன்னும் நிறையவே இருக்குது. ஃபோட்டோ ஸ்டாண்ட் மாதிரி கூட பண்ணலாம். செயின் சார்ட்டில் 1 by 1 கூட காட்டலாம். ட்ரீ சார்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் உங்களுக்கு மெயினானது நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் அண்ட் பால். ஸோ அதை வச்சே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சார்ட் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ் வந்து காட்டுறதுக்கு, கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்துட்டு சார்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஒரு இதில் பிக்சர் வரைஞ்சி பொசிஷன் வரைஞ்சிருக்கீங்கன்னா பின்னாடி அதோட நியர் அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி இருக்கும். பின்னாடி இன்னொன்றில் அபவ்னு எழுதியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம டீச்சிங் சைடு வந்தோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷனோட டீச் பண்ணி முடிச்சுட்டு அது என்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் சொல்லிட்டு பிளேஸ், டைம், டைரக்ஷன் இதை மூணையும் நீங்கள் ஃப்ளோ சார்ட்டில் காட்டலாம். அதுக்கப்புறம் போர்டில் இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து எழுதி போடலாம். நிறைய டயக்ராம்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லைனா வாட்ச்சு, கேலண்டர் இதெல்லாம் கொண்டு போகலாம். இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். டைம் இருக்கும், சீசன் இருக்கும், இதுக்கு டே கேலண்டர் பார்க்கணும், எது எது வந்து டைரியில் இருக்கும், அந்த மாதிரி திங்ஸை வந்து நீங்கள் கொண்டு போய் காட்டலாம். ஸோ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுக்கணும். எப்படி, ஆன் எப்படி அப்படின்னு. ஸோ அட்டுக்கும் அதே மாதிரி தான், நைட்டுக்கு எப்படி இருக்கும், பெட் டைம், இந்த மாதிரி டீட்டெயில்டாக இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுக்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போர்டில் 1 by 1 இந்த மாதிரி 3 புல்லட்டினில் நீங்கள் பிரித்து எழுதினீங்கன்னா செமையாக இருக்கும். நம்ம என்ன சொன்னாலுமே திரும்ப ரிப்பீட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸ்டூடெண்ட் சைடில். அண்ட் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கணும், ஆன்சர்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும். இதுவும் நடக்கணும். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் முடிச்சதுக்கப்புறம் டைரக்ஷன் போகலாம். இதுவும் நிறைய வந்துட்டு பண்ணலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. டனல் மாதிரி ஒரு பைப் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளோடி த்ரூ, அக்ராஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தனித்தனியாக. அப்புறம் டீச்சிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தர் வந்துட்டு மவுஸ் மாதிரி ஒரு மாஸ்க் மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்ல ஒருத்தரை வந்து இந்த மாதிரி பண்ணி காட்ட சொல்லலாம். ஸோ கவர் வந்து நல்லா அந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து கிளியராக இந்த இதை வச்சே வந்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம எல்லாமே என்னெல்லாம் இன்றைக்கி கற்றுக்கிட்டோங்கிற கன்க்ளூஷன் வர சம்மரைசிங் பண்ணிவிட்டு ஹோம் அசைன்மெண்ட்டும் கொடுத்து நம்ம லெக்சரை முடிச்சிருக்கலாம். எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப இது கமிஷன், டெமோ கிளாஸ் அப்படிங்கிறது பயமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண கான்ஃபிடென்ட்டாக ஈஸியான வேர்ட்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் சைடு ஆன்சர் வரும்போது உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். டடா, பை, see you tomorrow.